ஹாய், நம்ம இன்னைக்கு வந்து உப்புமா செய்ய போறோம். உப்புமாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இருந்தா பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய்னா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் முந்திரி அதெல்லாம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரவைய வறுத்துக்கணும். அப்புறம் வந்து எண்ணெய் ஊத்தி, கடுகு போட்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அது கொஞ்சம் வறுத்தோடனே வந்துட்டு நம்ம இது வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி அதுல போட்டுக்கணும். அப்புறமா வந்து தக்காளி, அதுக்கப்புறம் முந்திரி, கருவேப்பிலை. இப்போ வந்து கொஞ்சம் சால்ட் 1 ஸ்பூன் சால்ட் போட்டு லைட்டா கிளறிட்டு 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர்ஸ். அப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா இன்னொரு கிளாஸ் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி கொதிச்சோடனே அதுக்கப்புறமா வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை வந்து அதில் போட்டு போட்டு கலரி ஒரு 5 மினிட்ஸ் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணணும். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரவை போடணும். தண்ணி கொதிக்கணும். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள என் வீட்டுக்கார் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அதெல்லாம் யாரை கட்ட போறோம், சின்ன கடையில தான் வாங்கிட்டு வந்தாரு. டேஸ்ட் அப்படியே பயங்கரமா இருக்கு. இது வந்து பாதுஷா, இது வந்து காஜு, இது வந்து ஓம்புடி, அப்புறம் இது வந்துட்டு ரிப்பன் பக்கோடா சொல்லுவாங்க அது, அப்புறமா வந்துட்டு ஷெக்கோடிஸ். இதெல்லாம் வந்து டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. சின்ன கடையில தான். இப்ப இதெல்லாம் எடுத்து நான் ஒரு பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். ரேட் எல்லாமே 60 ருபீஸ் தான். எது எடுத்தாலும் வந்து 250 கிராம்ஸ் வந்து 60 ருபீஸ் தான். இதே நம்ம வெளியில வாங்கணும்னா இதெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் அதிகமா இருக்கும். 250 கிராம்ஸ் வந்து 80, 95 அவ்வளவு ப்ரைஸ் வரும். இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு என் பசங்களுக்கு இது வரும். ஹாலிடே ஸ்நாக் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரவையை வந்துட்டு ஸ்லோவா அப்படியே போட்டு கலரிட்டே இருக்கணும். இப்படி கலரிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த கட்டிங் இல்லாம வந்துட்டு கரெக்டா ஸ்மூத்தா வந்துடும். சிம்மில் வச்சுக்கணும். இப்போ தட்டு போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கிண்டிடணும். வேணும்னா கொஞ்சம் சேமியா கூட நம்ம வந்து மேலே லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி மேலேயும் கீழே நல்லா கலரி விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஃபைனலா ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு மேலேயும் கீழே நல்லா கலரி விட்டுட்டு கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண. ஒரு பவுல் வீட்டில் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் ஏதாவது எந்த பவுல் இருந்தாலும் ஓகே. இந்த சைஸில் பார்த்துக்கோங்க. சைஸ் நல்லா ஃபுல்லாக ஈக்குவலாக. அப்புறம் இந்த பிளேட்டில் திருப்பி வச்சுட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். லாஸ்ட்ல இதில் இருக்கிற முந்திரி
இதை வந்து என் வீட்டுக்கார் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாரு எப்படி இருக்குன்னு. ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு.